சட்டமன்றத்திலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களை கைதூக்கி விட்டு முன்னேற்றுவதுதான் இந்த பகுதியிலே சமூக நீதியை நாம் நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட பல விஷயங்களை கடந்த 5 ஆண்டுகளாகவே நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக கடந்த தேர்தலில் வாங்க வாக்குகள்ல அதிகப்படியான வாக்குகள் அருந்ததியர் சமுதாயமும் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வாக்களித்திருக்காங்க. அந்த வகையில நாமக்கல் தொகுதியிலையும் அதிகமான மக்கள் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கான திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அவங்க வாழ்க்கை மேம்பட ஏதாவது? நீங்கள் சொல்வது உண்மைதான். பட்டியலின மக்கள், குறிப்பாக அருந்ததியர் மக்கள் இந்த தொகுதியிலே அதிகமாக வாழுகிறார்கள். நான் சட்டமன்றத்திலே கூட சொல்லி இருக்கிறேன், பட்டியலின மக்களிலேயே விளிம்பு நிலையில இருப்பவர்கள், விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பவர்கள் அருந்ததிய மக்கள் என்று சட்டமன்றத்திலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களை கைதூக்கி விட்டு முன்னேற்றுவதுதான் இந்த பகுதியிலே சமூக நீதியை நாம் நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட பல விஷயங்களை கடந்த 5 ஆண்டுகளாகவே நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அருந்ததிய மக்களுக்கு இன்றைக்கு 3% இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு இருக்கின்றது. அதை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அவர்களுக்கு கொடுத்தால் அந்த சமுதாயம் நினைத்து பார்க்கிறது. அந்த 3% கொடுக்காமல் இருந்திருந்தால் அதில் பல இளைஞர்கள் இன்றைக்கு வேலைக்கு சென்றிருக்க முடியாது, கல்லூரிக்கு படிப்புக்கு சென்றிருக்க முடியாது. அதுவெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த 3% கொடுத்ததுதான் காரணம் என்பதை அவர்கள் முழுமையாக அறிவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது, 3% போதாது. அதை நான் முதலாக சட்டமன்றத்திலே அருந்ததியர் மக்களுக்கு 6% உள்ளொதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தவள். அந்த மக்களோடு மக்களாக நான் பழகிக் கொண்டிருப்பவள், முழுமையாக அவர்கள் தேவையை நான் அறிந்தவர். இந்த மண்ணின் மீது அவர்களுக்கான பற்று என்பது மிக மிக அதிகம். இன்றைக்கு அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை அவர்களுக்காக செயல்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு எவ்வளவு சேவைகளை செய்தாலும் அந்த 6% உள்ளொதுக்கீடு என்பது அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை தூக்கி விடுவதாக அமையும். அப்படி கைதூக்கி விடுவதற்காக இந்த 6% இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதற்கு நான் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த தொடர் முயற்சிகளை இன்னும் கூடுதல் கவனத்தோடு நான் செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் எங்களுடைய வேட்பாளர் நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக முழுமையாக இந்த தொகுதியில் இருக்கிற பட்டியலின மக்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக, அது அருந்ததியராக இருந்தாலும் சரி, ஆதி திராவிடராக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாடுபடுவார் என்ற உறுதியை ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நான் சொல்ல முடியும்.